நிகழ்ச்சி என்பது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருவருக்கு நேற்று டெல்லியிலே நாடாளுமன்றத்திலிருந்து கிளம்பி சென்னை வந்து சேர்ந்து அங்கிருந்து ஒரு எங்களுடைய கட்சி அலுவலகத்திலே இங்கே திருநெல்வேலியிலே ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடித்துவிட்டு பட்ஜெட் எதிர்ப்பு கூட்டம், ஒன்றிய பட்ஜெட்டுக்கு எதிரான ஒரு பொது கூட்டத்திற்கு செல்லக்கூடிய வழியிலே ஒரு இலக்கிய பெருவிழாவிலே கலந்து கொள்வது என்பது ஒரு இளைப்பாறுதலை, மனதிற்கு ஒரு மலர்ச்சியை, எங்களுடைய சிந்தனைகளுக்கு எல்லாம் மறுபடியும் ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. அதற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் தான் தமிழர்களுடைய பெருமை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக பெருமிதத்தோடு அறிவித்தார்கள். இரும்பின் காலம் இந்தியாவிலேயே அதிகமான அளவிற்கு பின்னோக்கி இருக்கக்கூடிய மண் தமிழ்நாடு. இந்தியா மட்டும் இல்லை, இன்று உலகம் தன்னுடைய வரலாற்றை எழுதும் போது தமிழ்நாட்டை விட்டு எழுத முடியாது. நம்முடைய சிவகலையிலே கண்டெடுக்கப்பட்டு ஏதோ வாய்வாதத்திற்கு பெருமைக்காக நாம் சொல்லிக் கொள்ளவில்லை. அறிவியல் ரீதியான தரவுகளின்படி புளோரிடாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக பெருமை மிகுந்த ஒரு லேபுக்கு டெஸ்ட் அனுப்பி இன்று உலகம் முழுவதும் ஏற்று கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரிசர்ச் முறையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், தமிழ் என்பது, தமிழர்களுடைய கலாச்சாரம் என்பது, பண்பாடு என்பது, வாழ்வியல் என்பது, வரலாறு என்பது 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, அதை யாரும் மறுதலிக்க முடியாது என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த தமிழின் பெருமையை தன் வாழ்நாள் முழுவதும், தமிழர்களின் வரலாற்றை தன் வாழ்நாள் முழுவதும் எழுதி கொண்டு, ஆராய்ச்சி செய்து கொண்டு, ஆய்வு செய்து கொண்டு இருந்தவர்தான் நம்முடைய தோப்பா அவர்கள். பொதுவாக ஆய்வாளர்கள் என்பவர்கள் ஒரு நேர்கொண்ட பார்வை கொண்டவர்கள், நியூட்ரலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு யாராலுமே அப்படி இருக்க முடியாது. அதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மை. எல்லாருக்கும் மனதிலே நம்பிக்கைகள் என்பது அவர்கள் மீது ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய படிப்பின் வழியாக, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மண்ணின் வழியாக, அந்த உலகத்தின் வழியாக அவர்கள் மீது சில கருத்தியல்கள் ஏற்றப்பட்டிருக்கும். ஆனால் அதையெல்லாம் நாங்கள் உடைக்கிறோம் என்ற பெயரிலே மக்களை விட்டுவிட்டு அந்த ஆய்வுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தோப்பா அவர்கள் மக்கள்தான் வரலாறு, சாதாரண சாமானிய மக்கள்தான் இந்த நாட்டுடைய வரலாறு, இந்த நாட்டின் பண்பாட்டை தன் அகம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் என்பதை இந்த உலகுக்கு பறைசாற்றிய ஒரு பண்பாட்டு வரலாற்று ஆய்வாளர் என்றால் அது தோப்பா அவர்கள்தான். அவருடைய அந்த முனைவர் பட்டத்திற்கான அழகர் கோயில் என்பதை பற்றிய ஆய்வுகள் வெறும் அந்த கோயிலை பற்றியோ, அந்த சிலைகளை பற்றியோ, அதை சுற்றி இருக்கக்கூடிய புராணங்களை பற்றியோ, அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஆகம விதிகளை பற்றியோ, கல்வெட்டுகளை பற்றியோ மட்டும் அடங்கிவிடவில்லை. இது அத்தனையும் இருக்கு. இதையெல்லாம் விட்டுவிட்டு அவர் எந்த ஆய்வையும் செய்துவிடவில்லை. இதையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு எந்த புராணங்களின் மீது, எந்த கடவுளின் மீது, எந்த மதத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று ஆணித்தரமாக சொன்னாரோ அதையும் தன் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அதையும் சேர்த்து கொண்டு எல்லாவற்றையும் விட அங்கே இருந்த மக்களுடைய
வாழ்வியல் தான் இந்த மண்ணின், இந்த கோயிலின் வரலாறு என்பதை ஒரு சிந்தனையாளராக, ஒரு புரட்சியாளராக நிலைநிறுத்தி காட்டியவர் தான் தோப்பா அவர்கள். அதுதான் அவருக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த மிகப்பெரிய வித்தியாசம். எல்லாரும் ஆராய்ச்சின்னு வரும் பொழுது மக்கள் எல்லாம் விட்டுருவாங்க. மக்களுடைய வாழ்வியலை, மக்கள் வாழ்க்கை முறையை, அதோடு மக்களுக்கு இருக்கக்கூடிய கதைகளை, ஒரு கோயில் எடுத்துக்கிட்டோம்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த நாட்டார் கதைகள், அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய கதைகளை தாண்டி கலைகள், இது அத்தனையுமே அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா கோயில் என்பது மக்களுக்கான ஒரு இடம் என்பதை தன் ஆய்வுகளின் வழியே திரும்ப திரும்ப சொன்னவர் தோப்பா அவர்கள். அதனால அந்த மக்களை சுற்றித்தான், அந்த மக்களை அடிப்படையாக வைத்துத்தான், அவர்களுடைய வாழ்வியலை அடிப்படையாக வைத்துத்தான் தோப்பா அவர்களுடைய ஆய்வுகள் தொடர்ந்து இருந்தது. அதனால தான் ஒருபுறம் நாட்டார் தெய்வங்களை, சிறு தெய்வ வழிபாடை தாங்கி பிடித்த தோப்பா அவர்களை ஒரு நேர்காணலிலே கேட்கிறார்கள், நீங்க பெரியாரிஸ்டான்னு. 95% நான் பெரியாரிஸ்ட் என்று ஒரு பதிலை சொல்லுகிறார். 95% பெரியாரிஸ்ட்னு சில பேர் கேட்பாங்க, 5% ஏன் விட்டுட்டாருன்னு. ஏன்னா பெரியாரிஸ்டா இருக்கிறதே பெரியாரை எதிர்க்கக்கூடிய, பெரியாரோடு மாறுபடக்கூடிய உண்மையான பெரியாரிஸ்டுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது தெரியாதவங்களுக்கு தான் நான் 100%, 200% சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் தோப்பா அவர்கள் சொல்கிறார், கலைகளை பற்றி, இந்த சிறு தெய்வ வழிபாடுகளை பற்றி, மக்களுடைய கலைகளை பற்றி, எழுத்துக்களை பற்றி, கவிதையை பற்றி பெரியாருக்கு இருந்த கருத்தியலோடு, ஏனென்றால் அதையும் நாம் தவறென்று சொல்லிவிட முடியாது. பெரியார் இந்த சமூகத்திற்காக உழைக்க வந்த அந்த காலகட்டத்திலே இருந்த அந்த கலை வடிவங்கள், அந்த முக்கியமாக கொண்டாடப்பட்ட கலை வடிவங்கள் எதை முன்னிறுத்தியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கலை யாருடைய கையில் இருந்தது, யாருடைய மொழியை அந்த கலைகள் பேசியது, இதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் இன்று பெரியாரிலிருந்து நாம் வேறுபட முடியும் என்பதை ஆணித்தரமாக அவர் நிலைநிறுத்துகிறார். அவருடைய ஒரு முக்கியமான வரியை நாம் மறந்துவிட முடியாது, பெரியாரை வெல்ல முடியாது, பெரியாரை தாண்டி செல்ல முடியாது. பெரியாரை வெல்ல முடியாது, பெரியாரை தாண்டி செல்லவும் முடியாது அப்படிங்கிறது தோப்பாவுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இப்படி இந்த திராவிட சிந்தனையோடு, பகுத்தறிவோடு நம்முடைய வாழ்வியலை கொண்டாடியவர்தான் நம்முடைய தோப்பா அவர்கள். இங்கே ஒரு சின்ன உதாரணத்தை அவருடைய புத்தகத்திலேயே அவர் சொல்கிறார். மக்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, மக்களுடைய சடங்குகள் அப்படிங்கிறது, மக்கள் தங்கள் மிக கோர் அப்படின்னு தன்னுடைய ஜாதிகளாக இருக்கட்டும், ஏன்னா ஜாதிங்கிறது இந்த சமூகத்தில் தோப்பா அவர்களுடைய வார்த்தைகளில் நாம் பார்த்தோம் என்றால் அது மதத்திற்கு முந்தியது. நீங்க மதத்தை கூட மாறிடலாம், ஆனா ஜாதியை விட்டு இந்த சமூகம் உங்களை விலக விடாது, அதை நீங்கள் மாற்றிவிட முடியாது அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தவர் தான். இது இந்த ஜாதி அப்படிங்கிற அழுத்தம் இந்த மதத்தை எல்லாம் கடந்து மதத்திற்கெல்லாம் முந்தியது என்று சொல்லக்கூடிய அவர். அதனாலதான் பெரியார் ஜாதியை எதிர்த்தார். அந்த ஜாதியை நிலைநிறுத்தக்கூடிய எது, இந்த ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் பெரியார். ஆனா இடையிலே பல இடையூறுகள் வருது. ஜாதிக்கும் பெரியாருக்குமான அந்த அத்தனை இடையூறுகளையும் நான் நொறுக்கி தள்ளிவிட்டு என்னுடைய இலக்கு ஜாதிங்கிற அந்த விஷயத்தை உடைக்க வேண்டும் என்பதுதான் பெரியாருடைய இலக்கு. இதைத்தான் தோப்பா அவர்களும் பலமுறை தன்னுடைய புத்தகங்களின் வழியாக, தன்னுடைய பேச்சுக்களின் வழியாக அந்த ஜாதிங்கிற கட்டமைப்பு உடைக்கப்பட வேண்டும் என்பதை மறுபடியும் மறுபடியும் அதில் இருக்கக்கூடிய அந்த இழிவுகளை எல்லாம் எடுத்து நம்முடைய நாட்டார் வாழ்வியலை கொண்டாடினார். ஆனால் ஜாதியை அவர் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டாடியதே கிடையாது.
மிக தெளிவாக இன்னைக்கு சொல்றாங்க. திராவிடன்ற வார்த்தையை கேட்டாலே பல பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் தோப்பா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், நம்முடைய பண்பாடு என்பது திராவிட பண்பாடு. அதை நம்ம எதிலிருந்தும் பிரிச்சிட முடியாது. நமக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கன்னட மொழி பேசக்கூடியவர்களுக்கு, ஆந்திராவில் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களுக்கு, கேரளாவில் மலையாளம் பேசக்கூடிய அவர்களுக்கு, அங்கே வாழக்கூடிய சிறு சிறு இனங்களாக இருக்கக்கூடிய மக்கள், இவங்க அத்தனை பேருக்கும் வாழ்வியல் முறை, நம்பிக்கைகள், அந்த இன மக்களுக்கு வழி வழியாக அவர்கள் எதை கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்களோ இதெல்லாம் ஒற்றுமையாக வித்தியாசம் இல்லாமல் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வியல் என்பது பெண்களை சார்ந்து வரக்கூடிய ஒன்று. அதனால தான் தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், தாய் வழி சமூகம் என்பதை கொண்டாடிய, அதை நடுவிலே தன்னுடைய அகத்திலே வைத்திருந்த சமூகங்கள் இந்த சமூகங்கள் என்று தோப்பா அவர்கள் சொல்கிறார்கள். அதனால தான் நம்ம வீடுகளில் தாய்மாமன் என்பது மிக முக்கியமான ஒரு உறவு முறையாக இருக்கிறது. தாய்மாமன் என்பது ஒரு சகோதரிக்கு, ஒரு குடும்பத்தில் சகோதரியின் பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்த சகோதரியாக இருக்கட்டும், அவள் திருமணம் செய்து கொண்டு போயிருக்கக்கூடிய அந்த குடும்பமாக இருக்கட்டும், அவளுடைய எல்லா உறவுகளையும் கடந்து அந்த தாய்மாமன் என்ற அந்த உறவு என்பது எல்லாவற்றையும் விட முக்கியமான உறவாக இருப்பதற்கு காரணம் நாம் தாய் வழி சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் என்று அவர் கூறுகிறார். அந்த தாய்மாமன் உறவு அப்படிங்கிறதுனால அதுக்காக அவர் தாய்மாமனை திருமணம் செய்து கொள்வது, உறவின் முறைக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வதை ஏற்றுக்கொண்டாரா என்றால் இல்லை. அது நம்முடைய நம்பிக்கையாக இருந்தது என்பதை எடுத்து சொல்கிறார். ஏன்னா நமக்கு தெரியும், எங்க மேடையில் டாக்டர்ஸ் இருக்காங்க, நம்ம உறவு முறைக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு எத்தனை பிரச்சனைகள், குறைபாடுகள் வருகிறது. அதுவும் செவித்திறன் இல்லாத பிரச்சனையெல்லாம் அதிகமாக இங்கே இருப்பதற்கு காரணம் இந்த உறவுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதையெல்லாம் தாங்கி பிடித்தவர் இல்லை அவர். ஆனால் மனிதர்களை புத்தகமாக, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு புத்தகம் இருக்கிறது. புத்தகத்தை படித்து மட்டுமே பலன் இல்லை, புத்தகங்களையும் படித்தார், புத்தகங்களையும் படிக்க வேண்டும் என்று சொன்னார். மிக பெருமையாக இன்னைக்கு அந்த படிக்கக்கூடிய, நான் திருநெல்வேலியில் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் படிக்கிறீங்க. நான் பல சமூகங்களில் பல இடங்களில் அந்த புத்தகம் படிப்பு, வாசிப்பு என்பது குறைந்து கொண்டே வரக்கூடிய அந்த நிலையை பார்த்து அவர் சொன்னது, அவர் வளர்ந்த காலகட்டத்திலே எந்த அளவிற்கு, அதுவும் திராவிட இயக்க பத்திரிகைகள், எத்தனை பத்திரிகைகள் இருந்தது என்பதை பட்டியலிடுகிறார். தன்னுடைய சின்ன வயசுல இருந்து முரசொலி படித்ததை அவர் பதிவு செய்கிறார். அதுவும் அந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் படித்த, இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய, ஏன் கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் அரசியல் பேசினால் தவறு என்று கண்டிக்கிறோம். ஆனால் அவர் வளர்ந்த காலகட்டத்தில் 8, 9, 10 படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசியல் பேசினார்கள், அரசியல் தர்க்கங்கள் செய்தார்கள், தங்களுக்கு இடையே கருத்தியல் சண்டைகள் இட்டுக் கொண்டார்கள். அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு இன்றும் சிந்திக்கக்கூடிய உரிமை பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது என்றால் அந்த சிந்தனை இங்கே, அந்த உரிமை இங்கே வித்திடப்பட்டது. முரசொலி படித்தேன், முரசொலி படித்த நாங்கள் தொடர்ந்து படித்து ஒரு 7-8 பேர் பேரறிஞர் அண்ணா தேர்தலிலே தோற்றுவிட்டார் என்று சொன்னபொழுது நாங்கள் எங்களுடைய விளையாட்டு மைதானத்தின் நடுவே நின்று அழுதோம். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 8ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய ஒரு 7-8 பிள்ளைங்க அண்ணா தேர்தலிலே தோற்றுவிட்டார் என்று கேட்டபொழுது நின்று அழுதோம் என்று பதிவு செய்கிறார். அதே நேரத்தில் எங்களுடைய வாசிப்பு, எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய, தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற, அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு இருந்த ஆர்வம் என்பதை பற்றி அவர் மிக தெளிவாக பதிவு செய்கிறார். அவர் ஒவ்வொரு சடங்கிலும்
அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வியலை கண்டார். ஒரு திருநெல்வேலியிலே ஜாதியால் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தெருக்கள், அந்த கட்டமைப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளாத அந்த ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் இறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே ஒரு இளைஞன் இறந்து விடுகிறார். அந்த இளைஞனின் மனைவி ரொம்ப சின்ன பொண்ணு. எல்லோரும் பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். வெளியில ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வயதான மூதாட்டி வருகிறார். வந்து ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வராங்க. கொண்டு வந்து ஆண்களுக்கு மத்தியிலே அந்த சொம்பை வைத்து விட்டு அந்த சொம்பிலே இருக்கக்கூடிய தண்ணிக்கு மேல பிச்சி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிச்சி பூவை முதல்ல ஒரு பூவை போடுறாங்க, அடுத்து இன்னொரு பூவை போடுறாங்க. அந்த 2 பூவை போட்ட உடனே அந்த கூட்டம் ஒரு அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறது. 3வது பூவை போடுறாங்க. 3வது பூவை போட்டுட்டு எல்லாரையும் நிமிர்ந்து பார்த்து விட்டு அந்த தண்ணீர் செம்பில இருக்கக்கூடிய தண்ணீரை கொட்டி விட்டு அந்த பெண் அந்த செம்பை எடுத்துக்கொண்டு உள்ளே போகிறார். அங்க இருக்கக்கூடிய அந்த ஆண் கூட்டம் இந்த செம்பில 3 பூ போடப்பட்டதை தெளிவாக பார்த்து பதிவு செய்து கொள்கிறது. அப்பொழுது தோப்பா அருகிலே இருக்கக்கூடிய ஒருவரிடம் கேட்கிறார், இது என்னது, ஏன் இந்த அம்மா ஒரு சொம்பை எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் மத்தியில வச்சு அதுல 3 பூ போட்டுட்டு போறாங்கன்னு. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், இறந்து போய்விட்டாரே அவருடைய மனைவி 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிறார் என்று அர்த்தம். இதையே இந்த இடத்துல வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று தோப்பா கேட்கும் பொழுது, 7 மாதம் கழித்து இந்த பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது இந்த சமூகம் அவளை தவறாக பேசிவிடக் கூடாது என்பதற்காக இன்றே இறந்து போன அந்த மனிதனின் குழந்தை இவள் வயிற்றிலே இருக்கிறது என்பதை இந்த சமூகத்திற்கு உறக்க சொல்லிவிட்டு இந்த மொழியிலே ஒரு வார்த்தை சொல்லல. யார்கிட்டையும் போய் எதையும் தெளிவுபடுத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன சமிக்கை, அதன் வழியாக அந்த பெண் இந்த பிறக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய தகப்பன் யார் என்பதை நிலைநிறுத்தி விட்டு போகிறார் என்று தோப்பாவுக்கு சொல்லுகிறார்கள். அவர் வியந்து போகிறார். ஒரு சமூகத்துல ஒரு குழந்தைக்கு தகப்பன் பேர் என்ன என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சமூகம் ஒரு ஆணாதிக்க சமூகம், அதனால அது எவ்வளவு முக்கியம் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஒரு சாதாரண ஒரு பெண் இவ்வளவு பெரிய செய்தியை அங்கே பதிய வைத்து விட்டு போவது, இது எவ்வளவு பெரிய ஒரு கலாச்சார அசைவு, இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பண்பாட்டின் செய்தி என்பதை அவர் பதிய வைக்கிறார். இப்படி எத்தனையோ விஷயங்கள். அழகர் கோயில் பற்றி அவர் எழுதும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சமூகங்கள், அங்கே இருக்கக்கூடிய கள்ளர் சமூகமோ யாதவர் சமூகமோ ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சமூகங்களுக்கும் அந்த கோயிலுக்கும் இருந்த உறவு, அந்த திருவிழா காலங்களிலே அவர்கள் தொடர்ந்து அந்த கோயிலோடு கொண்டிருந்த அந்த உறவு, இதை பதிவிடும் அதே நேரத்திலே அவர் சொல்கிறார், இந்த பெருந்தெய்வ வழிபாடுகள் வேற வார்த்தை இல்லாம நான் பயன்படுத்துறேன்றார். ஏன்னா மதம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பெரு தெய்வங்கள் என்பது சாதாரண சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய தெய்வங்கள் இல்லை. அது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலை, யாரெல்லாம் அதிகாரத்தை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை பிரதிபலிக்கக்கூடிய தெய்வங்களாக, ஒரு மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய தெய்வங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிறு தெய்வங்கள், நாம் மாடன் காடன் என்று அழைக்கக்கூடிய அந்த தெய்வங்கள், ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய கன்னி தெய்வங்கள், தாய் வழி தெய்வங்கள், இதெல்லாம் மிக சாதாரணமாக சாதாரண மக்கள் தினம் நீங்க வந்து கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு நாள் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவின் போது அந்த மக்கள் எதை சாப்பிட்றாங்களோ, அந்த மக்கள் எதை உடுத்துறாங்களோ, அந்த மக்களுக்கு
என்ன பிடிக்கிறதோ அதுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கும் படைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த தெய்வங்களுக்கு பூசை செய்யக்கூடியவர்கள் அன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்க பூசாரி, அன்னைக்கு ஒரு நாள் தான் அவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள், அன்றைக்கு ஒரு நாள் தான் இந்த சமூகத்திலிருந்து அவர்கள் மேலே தூக்கப்பட்டு மற்றவங்களெல்லாம் அவங்களுக்கு கீழே அவர்களை கொண்டாடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. திருவிழா முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அவங்க சாதாரண சாமானிய மக்களோடு அந்த ஊர் மக்களோடு ஒருவராக மாறிவிடுகிறார்கள். இதுதான் பெருதெய்வ வழிபாட்டிற்கும் சிறு தெய்வ வழிபாட்டிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பதை தோப்பா அவர்கள் மிக அழகாக நமக்கு தொடர்ந்து சொல்லக்கூடிய எத்தனையோ செய்திகள் அவருடைய புத்தகங்களில் இருந்து, அவருடைய நேர்காணல், மிக முக்கியமாக அவருடைய நேர்காணல்கள் என்பது அது நம்மோடு உரையாடக்கூடிய, அவருடைய நேர்காணல்களை படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்பது நம்மோடு அந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும். அந்த கேள்வி கேட்கக்கூடியவருக்கும் அவருக்குமான உரையாடல் இல்லை, அது நீங்கள் படிக்கும் பொழுதுதான் அதை உணர்வீர்கள். தோப்பா அவர்களுடைய நேர்காணல்கள் என்பது அந்த வாசகருக்கும் அவருக்குமான ஒரு உரையாடல். நீங்க அதுக்குள்ள போய் அவரோடு தொடர்ந்து பேச முடியும். அந்த நேர்காணல் வழியாக உங்களுடைய சந்தேகங்களை, உங்களுடைய ஐயங்களை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். அந்த நேர்காணல்கள் வழியாக உங்களுக்கு பல கதவுகள் திறக்கப்படும். அந்த கதவுகளின் வழியே நீங்கள் சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு தொடர்ந்து பல தெளிவுகள் கிடைக்கும். இன்னொரு உதாரணத்தை சொல்றாரு. இந்த சமூகம் எப்படி பெண்களை பார்க்கிறது. பழையனூர் நீலிய நம்ம கொண்டாடுவதில்லை, நம்ம தெய்வமாக மாற்றி வழிபடுவதில்லை. ஆனால் அதே நேரத்திலே தன் கணவனுக்காக நீதி கேட்ட கண்ணகியை கொண்டாடுகிறோம். பழையனூர் நீலி கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள். கணவன் அந்த மனைவியை விட்டு விட்டு வேறு ஒரு ஊருக்கு போகிறான் வியாபாரம் நிமித்தமாக. அங்கே ஒரு பெண்ணை பார்த்து அவ தனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று சொல்லாமல் திருமணம் செய்து கொள்கிறான். திருமணம் செய்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திரும்ப அவன் ஊருக்கு வரணும். ஆனால் அங்கே திருமணம் செய்து கொண்ட மனைவி அவனை தனியாக போக விடலை. நானும் வருகிறேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள். தங்கச்சியை தனியாக அனுப்ப மாட்டேன்னு அண்ணனும் கூட வரார். அதனால இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு திரும்ப தன்னுடைய ஊருக்கு வரக்கூடிய வழியிலே ஒரு சத்திரத்தில் தங்குறாங்க. அந்த சத்திரத்தில் தங்கும் பொழுது தன்னுடைய மைத்துனனிடம் தனக்கு ஏதோ வேணும் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டு தன்னுடைய மனைவியை கழுத்தை நெரித்து கொன்று விடுகிறான். கொன்று விட்டு அதை அங்கிருந்து அவன் வீட்டுக்கு போயிடுறான். ஆனா அந்த சகோதரன் தன் சகோதரி இறந்து கிடப்பதை பார்த்து அவனும் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறான். ஆனால் காலங்கள் போகிறது. பழையனூர் நீலி பேயாக மாறுகிறாள். அடுத்த ஜென்மத்திலாவது அவன் வருவான்னு சொல்லி அங்க காத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த ஜென்மத்திலே ஒரு வியாபார குடும்பத்தில் பிறக்கக்கூடிய அவன் பிறந்த பொழுதே சொல்கிறார்களாம், இவனுக்கு வடக்கு திசையில போனா பிரச்சனை வரும், உயிருக்கு ஆபத்து என்று. அதனால அவன் கையில ஒரு சின்ன வாழ மந்திரம் செய்து கொடுக்கிறார்கள். ஒரு வயது வரும் பொழுது அவன் வியாபாரத்திற்காக அதே பகுதி பழையனூருக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறான். அங்கே போன பொழுது நீலி அவனை பார்த்து விடுகிறாள். அவனுடைய மனைவியுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு பஞ்சாயத்தை கூட்டி, இவன் என் கணவன், என் கையில் இருப்பது இவனது குழந்தை, என்னை கோச்சிட்டு என்னை விட்டுட்டு வந்துட்டான், என்னோடு அவனை வர சொல்லுங்கள் என்கிறாள். அவன் முடியாதுங்கிறான். பஞ்சாயத்து பல முறை சொல்லி பார்த்தும் அவன் கேட்பதாக இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள், இன்று ஒரு நாள் நீ அவளோடு தங்கு, இங்கே இருக்கக்கூடிய இத்தனை வேளாளர்கள் இருக்கிறோம், இவர்களுடைய சாட்சியாக உனக்கு ஏதாவது ஆபத்துனா நாங்க உயிரை விட்டுறோம் என்று உறுதி கொடுத்து அவனை தங்க செய்கிறார்கள். தங்குவதற்கு முன்னால் அவள் சொல்கிறாள், அவன் கையில ஒரு சின்ன கத்தி வச்சிருக்கான், என்னை இரவு அவன் கூட இருக்கும் பொழுது கொன்றுவான்,
அதனால அந்த கத்தியை பிடுங்கி வச்சுக்கோங்கன்னு. அந்த கத்தியும் இல்லைன்னொன்னே அவ வசதியா அவனை கொலை செய்து விடுகிறாள். கொலை செய்ததனால் அந்த உறுதி தந்தார்களே அந்த வேளாளர்கள் அத்தனை பேரும் தன்னை மாய்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த நீலியை நாம் தெய்வமாக மாற்றவில்லை. சமாதி இருக்கு அந்த இடத்துல, ஆனா அவளை தெய்வமாக வழிபடவில்லை. ஆனால் கண்ணகியை தன்னை என்ன கொடுமை செய்தாலும் அவனுக்காக நீதி கேட்ட கண்ணகியைத்தான் இந்த சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு பெண் தன்னுடைய கணவன் இறந்து போகும் பொழுது தன்னுடைய குழந்தை அந்த இறந்த கணவனுடையது என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகம். என்ன பண்ணாலும் அந்த கணவனுக்காக நீதி கேட்டால் நாம் போற்றக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இன்றளவும் இருந்து கொள்கிறது. தனக்காக ஒரு பெண் நீதி கேட்கும் பொழுது அந்த பெண்ணை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இதற்குத்தான் பெரியார் இன்றும் தேவைப்படுகிறார். பெரியாரை நாம் வெல்ல முடியாது. இதை இந்த மாதிரி பழக்கங்களை இந்த இரண்டு நீதிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த மாறுபாடுகளை தொடர்ந்து கேள்வி கேட்டவர் தான் தந்தை பெரியார். ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சமூகம் அதிர்ச்சி அடையக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் அதிர்ந்தாலும் கவலை இல்லை, எனக்கு வாக்கு அரசியலிலே நம்பிக்கை இல்லை, தேவையும் இல்லை என்று செய்து காட்டிய பெரியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அந்த பெரியாரை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கொண்டாடி ஒரு காலகட்டத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க தோப்பாவை பார்த்து, இப்போ திடீர்னு பெரியாரை நிறைய பேர் விமர்சிக்கிறாங்களே அப்படின்னு. ஒரு காலத்தில் இந்த சமூகம் அறிவுசார் சமூகமாக இருந்தது. அப்பொழுது பெரியாரை கொண்டாடினார்கள். பெரியாரை போற்றும் பொழுது அதை ஒரு மிகப்பெரிய அறிவுள்ள மனிதர்கள் செய்யக்கூடிய ஒன்றாக பார்த்தது. இன்னைக்கு பெரியாரை திட்டுறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அதனால இது புரியாமையிலிருந்து அறியாமையிலிருந்து வரக்கூடிய ஒன்று என்று அவர் பதிவு செய்கிறார். மதங்களை எப்படி சைவம் ஒரு அரசின் மதமாக இருந்தது, அதே நேரத்தில் வைணவம் மக்களுடைய மதமாக, எந்த அரசும் பெரிய கொண்டாடாத ஒரு மதமாக. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாருமே சைவ வழிபாட்டு வழியாக வந்திருக்கக்கூடியவர்கள். அதனால ஒரு பெரிய அரசாங்க போற்றுதல், அரசாங்கத்தை பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு வைணவத்திற்கு கிடைக்காத நேரத்திலே தான் அது நெகிழ்ந்து கொடுத்து மற்ற சமூகங்களை சார்ந்தவர்களை கோயிலுக்குள்ளே அனுமதித்தது. அதனால்தான் ராமானுஜர் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் கோவிலுக்குள்ளே நுழைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் என்று தோப்பா அவர்கள் சொல்கிறார்கள். இதுல மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், மதம் என்பது அரசு நிறுவனமாக மாறிவிட்டால், அரசின் கைக்குள்ளே போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிட்டால் அந்த மதம் மக்களுக்கான மதமாக இருக்காது. அது அரசிற்காக அதிகார வர்க்கத்தின் மதமாக மாறிவிடும். அது மக்களுடைய மதமாக இருக்க வேண்டும் என்றால் அரசிற்கும் மதத்திற்கும், ஆளும் கட்சிக்கும் மதத்திற்கும் ஆன இடைவெளி என்பது தெளிவாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் தொடர்ந்து தோப்பா அவர்கள் தன்னுடைய எழுத்துக்களின் வழியாக, பேச்சுக்களின் வழியாக தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருந்தார். இப்படி இந்த சமூகத்திற்கான பல்வேறு கருத்துக்களை, நம்முடைய கலைகளை, நம்முடைய மொழியை, நம்முடைய உணவு முறைகளை, இது எல்லாம் தான் நம்ம என்ன தொழில் செய்கிறோம், எந்த பகுதியிலே வாழ்கிறோம், என்ன உணவை நாம் உட்கொள்கிறோம், அந்த உணவுக்காக என்னென்ன பழக்க வழக்கங்களை மேற்கொள்கிறோம் என்பதையெல்லாம் தொடர்ந்து, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு உணவு முறை இருக்கிறது. இங்க விளையிறது அங்க விளையாது. இப்போ குளோபலைசேஷன் எல்லாமே ஒரு குளோபல் வில்லேஜ்னு எல்லாமே ஒரு இடத்துக்கு எல்லாம் சந்தைமயமாக்கப்பட்டிருக்கிறது. அதனால அங்க அர்ஜென்டினால விளைஞ்சா இங்க கிடைக்குது, அது தவறு என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் அப்படி இங்கே இருக்கக்கூடிய சூழலிலே நமக்கு ஏற்ற உணவா அது என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும் என்கிறார். அதே போல இன்று சந்தைமயமாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒரு காலகட்டத்தில் குழந்தைங்க பொம்மை வாங்கி கொடுப்பாங்க, ஆனால் அதை தாண்டி தனக்கான விளையாட்டு பொருட்களை அவர்களேவும் தயாரித்துக் கொள்வார்கள். ஒரு குச்சி எடுத்து 2 பனங்காய்களை
காய்ந்து போன பனங்காயை கட்டி அவங்க ஒரு வண்டி வச்சு ஓட்டிட்டு போவாங்க. ஆனால் இதெல்லாம் இப்போ பார்க்க முடியல. தங்கள் குழந்தைகள் தனக்கான பொருட்களை தானே தயாரித்து கொள்ளக்கூடிய, அதை பற்றி சிந்திக்கக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டியை இன்னைக்கு இந்த சந்தைகள் சிதைத்து கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து பதிவு செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் நம்முடைய நம்பிக்கைகள், நம்மை ஒரு நம்முடைய உப்பை நம்ம தயாரித்து நாம் வழி வழியாக உட்கொண்டு கொண்டிருக்கிறோம். திடீர்னு ஒரு பெரிய நிறுவனம் வந்து உப்பு சாப்பிட்றவனை பார்த்து நிறுத்து, இது தப்பு, இந்த உப்புல இது இருக்கா அது இருக்கான்னு கேள்வி கேட்கும் போது இதைவிட பெரிய ஒரு வயலன்ஸ் இருக்கான்னு அவர் கேள்வி கேட்கிறார். அதே போல இந்த களிம்பை பூசுங்கள் வெள்ளையாவீங்க, அந்த களிம்பை பூசுன்னு வெள்ளையாவேன்னா உன்னுடைய நிறத்தை, நீ யார் என்பதை நிராகரித்து உன்னை வேறொன்றாக மாற்றக்கூடிய அந்த அழுத்தத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் அவர் மீண்டும் 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 இந்த சமூகத்திற்கு ஒரு செய்தியாக சொல்லிக் கொண்டிருந்தார். இப்படி அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே போக முடியும். அவருடைய கருத்துக்கள், புத்தகங்கள் என்பது ஒரு அடிப்படையிலே இந்த சமூகம் சார்ந்த வாழ்வியலை கொண்டாடிய எழுத்துக்கள், அவருடைய எழுத்துக்கள். நாம் யார் என்பதை அடையாளம் காண அந்த எச்சங்களை, அதன் வேர்களை தேடி சென்ற அவருடைய ஆய்வுகள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாம் யார் என்பதை, நாம் எதை பாதுகாக்க வேண்டும் என்பதை, எதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதையும் அவர் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருந்தார். அந்த பதிவுகளை நாம் என்றென்றும் மறந்துவிடக் கூடாது. அதனால் வாசியுங்கள். வாசிப்பின் வழியாக இந்த உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய எல்லா மதத்தையரும் ஜாதியை சார்ந்தவர்களையும் உங்கள் அருகிலே இருக்கக்கூடியவர்களை நேசியுங்கள், அவர்களோடு உரையாடுங்கள், அவர்களுடைய வாழ்வியலை தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் இந்த சமூகத்தை அன்பான சமூகமாக, தமிழ் சமூகமாக தக்க வைக்கும். நன்றி, வணக்கம். பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.